நீங்கள் ஹேட் ஹபல் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், பதில் வருகிறது. ஆனால் அந்த பதிலின் பக்கத்தில் ஒரு வார்த்தை தெரிகிறது, ஸ்பான்சர்ட், விளம்பரம். ஓப்பன்மே இப்போது ஹேட் ஹபல் ஆட்ஸ் காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண பிசினஸ் டிசிஷன் அல்ல. இதுவே உலகின் ட்ரஸ்ட் மாடல் ஐ அடிப்படையிலேயே மாற்றும் ஒரு முடிவு. கூகுள் சர்ச் ஐ ரிப்ளேஸ் பண்ணும் என்று சொன்னவே இப்போது கூகுள் போலவே ஆட்ஸ் காட்டுகிறது. இன்றைய வீடியோவில் இது என்ன, ஏன் நடந்தது, உங்களுக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கலாம். என்ன நடந்தது என்று தெளிவாக பார்க்கலாம். ஓப்பன்மே ஒரு செல்ஃப் சர்வ் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்கிறார்கள். என்ன அர்த்தம் என்றால், எந்த கம்பெனி ஆலும் எந்த பிராண்ட் ஆலும் ஓப்பன்வேக்கு பணம் கொடுத்து ஹேட் ஹபல் அட்வர்டைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஹேட் ஹபல் பெஸ்ட் லேப்டாப் அண்டர் 50,000 ரூபீஸ் என்று கேட்டால் வே ஒரு பதில் சொல்லும். ஆனால் அந்த பதிலில் ஒரு பார்ட்டிகுலர் பிராண்ட் லேப்டாப் ரெக்கமெண்ட் பண்ணப்படலாம். அந்த பிராண்ட் பணம் கொடுத்திருக்கும். நீங்கள் அதை தெரியாமல் படிப்பீர்கள். கூகுள் வெர்ச்சுவல் ஆட்ஸ் தெரியும். வட் என்று கிளியர்லி ரிட்டன் இருக்கும். ஹேட் ஹபல் ஸ்பான்சர்ட் கான்டென்ட், ஆர்கானிக் கான்டென்ட் இரண்டும் ஒரே மாதிரி கான்வர்சேஷனல் டெக்ஸ்டில் வரும். டிஃபரன்ஷியேட் பண்ணுவது மிகவும் கஷ்டம். இது February 2026 குவைட்லி அனௌன்ஸ் ஆனது. ஆனால் லாஸ்ட் வீக் இது வைட் ரோல் அவுட் ஆகத் தொடங்கியது. அதனால்தான் இப்போது இது பெரிய விவாதமாகி இருக்கிறது. ஓப்பன்மே ஏன் இதை பண்ணியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹேட் ஹபல் ஐ ரன் பண்ண எவ்வளவு செலவாகும் என்று யோசித்தீர்களா? டேட்டா சென்டர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, என்ஜினியர்ஸ், சர்வர்ஸ், இதற்கு மாதம் சில $100 மில்லியன் செலவாகும் என்று எஸ்டிமேட் சொல்கின்றன. ஓப்பன்மே ஒரு மிகப்பெரிய பிசினஸ். ஆனால் அவர்களின் ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் ஐ விட குறைவாக இருந்தது. ஹேட் ஹபல் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்க்கு $20. இது போதாது. மொபைல் ரெவென்யூ உண்டு, ஆனால் அதுவும் போதாது. என்டர்பிரைஸ் டீல்ஸ் உண்டு, அதுவும் போதவில்லை. கேம் வெல்ட்மன் விஷன் விஐ எல்லாருக்கும் கிடைக்க செய்வது. ஃப்ரீ யூசர்ஸ்க்கு ஹேட் ஹபல் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வே ப்ரொவைட் பண்ணவும் பணம் வேண்டும். அந்த பணம் எங்கிருந்து வரும்? வேர்ட்ஸில் இருந்து. இது கூகுளின் எக்ஸாக்ட் சேம் பிளேபுக். கூகுள் சர்ச் ஃப்ரீ யூசர்ஸ் அட்டென்ஷன் ஐ அட்வர்டைசர்ஸ்க்கு விற்கிறார்கள். ஓப்பன்மே இப்போது அதே மாடல் ஃபாலோ பண்றார்கள். ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. கூகுள் வெர்ச்சுவல் ஆட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் தெரிந்தே ஸ்கிப் பண்ணுவீர்கள். இது ஆட் நம்பாதே என்று மூளை ஆட்டோமேட்டிக்கலி ப்ரோசஸ் பண்ணும். கடந்த 25 வருஷமாக நாம் அப்படி ட்ரெயின் ஆகியிருக்கிறோம். ஆனால் ஹேட் ஹபல் நீங்கள் கான்வர்சேஷனில் இருக்கிறீர்கள். ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவது போல. அந்த ஃப்ரெண்ட் உங்களிடம் ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணினால் அது ஆட் என்று தோன்றாது. ஜென்யூன் ரெக்கமெண்டேஷன் என்று தோன்றும். இது அட்வர்டைசிங் மிகவும் பவர்ஃபுல் ஃபார்ம். மார்க்கெட்டிங் வேர்ல்டில் இதை நேட்டிவ் அட்வர்டைசிங் என்று சொல்வார்கள். கான்டென்ட்டில் சீம்லெஸ்லி பிளெண்ட் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட். யூசருக்கு அது ஆட் என்று தெரிவது கஷ்டம். வேல் இதன் பவர் இன்னும் அதிகம். ஏனென்றால் வே உங்களின் ப்ரெஃபரன்சஸ், உங்கள் பாஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அப்பீல் ஆகும் விதத்தில் ஸ்பான்சர்ட் கான்டென்ட் ஐ பர்சனலைஸ் பண்ண முடியும். உங்களிடம் நேர்மையாக சொல்கிறேன், இது இன்டர்நெட் அட்வர்டைசிங் அடுத்த ஃபேஸ். மிகவும் எஃபெக்டிவ், மிகவும் பர்சுவேசிவ், மிகவும் இன்விசிபிள். இந்த ஆட்ஸ் யாரை மிகவும் அஃபெக்ட் பண்ணும்? ஃப்ரீ யூசர்ஸ் ஐ. முதல்ல ஹேட் ஹபல் ஃப்ரீ டயல் யூஸ் பண்ணுபவர்களுக்கு ஆட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக வரும். ஹேட் ஹபல் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குறைவாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும் என்று ஓப்பன்மே சொல்கிறார்கள். இந்தியாவில் பெரும்பாலான யூசர்ஸ் ஃப்ரீ டயல் தான் யூஸ் பண்ணுகிறார்கள். $20 per month என்பது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட். அதனால் இந்தியன் யூசர்ஸ் இந்த ஆட்ஸ் ஐ மிகவும் அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ஸில் இருக்கின்றன. ஹேட் ஹபல் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஆனால் அதுவும் ஃபியூச்சர் ஆட்ஸ் வரலாம் என்று கேரண்டி இல்லை. ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். லவுட், வெமினி போன்றவை இன்னும் ஆட்ஸ் இல்லாமல் இருக்கின்றன. ஆனால் அவர்களும் எதிர்காலத்தில் இதே போகலாம். இது ஒரு இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணினால் மற்றவர்களும் ஃபாலோ பண்ணுவார்கள். வே அட்வர்டைசிங் ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரி ஆகப் போகிறது. ஹேட் ஹபல் மிகப்பெரிய ஸ்ட்ரெங்க் என்னவென்றால் பலர் இதை ட்ரஸ்ட் பண்றார்கள். வே பயாஸ் இல்லாமல் பதில் சொல்கிறது என்று நம்புகிறார்கள். அந்த ட்ரஸ்ட் தான் ஹேட் ஹபல் ப்ராடக்ட். இப்போது அந்த ப்ராடக்டில் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் கலக்கின்றன. ஒரு பிராண்ட் பணம் கொடுத்தால் வே அந்த பிராண்ட் ஐ ஃபேவர் பண்ணுமா? ஓப்பன்மே நாங்கள் எடிட்டோரியல் இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்றோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அட்வர்டைசர் ப்ரெஷர் நேரம் போக போக எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. கடந்த காலத்தில் கூகுள், ஃபேஸ்புக் எல்லாரும் ஆட்ஸ் won't affect our content என்று சொன்னார்கள். நாம் பார்த்தோம் என்ன நடந்தது என்று. வெய்யரால் இது இன்னும் சீரியஸ். ஏனென்றால் நாம் வெய்யிடம் மெடிக்கல் அட்வைஸ் கேட்கிறோம், ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் கேட்கிறோம், ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்கிறோம். அந்த பதில்களில் கமர்ஷியல் பயஸ் இருந்தால் கான்சிக்வன்சஸ் மிக பெரியதாக இருக்கும். ஹேட் ஹபல் ஆட்ஸ் இது ஒரு பிசினஸ் டிசிஷன் மட்டுமல்ல, இதுவே உலகில் ஒரு philosophical shift.
வே இஸ் நியூட்ரல் என்ற கதை இனி சொல்ல முடியாது. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவென்றால் கிரிட்டிக்கல் திங்கிங். வே சொல்வதை பிளைண்ட்லி நம்பாதீர்கள். எஸ்பெஷலி ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இவற்றில் டபுள் செக் பண்ணுங்கள். வே ஒரு பவர்ஃபுல் டூல், ஆனால் அதன் லிமிட்டேஷன்ஸ் ஐயும் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்ஸ் ஐயும் புரிந்து கொண்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த டாபிக் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஹாட்ஹபை ஆட்ஸ் ஐ அக்செப்ட் பண்ணுவீர்களா இல்லை ஆல்டர்னேட்டிவ் தேடுவீர்களா? காமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு முக்கியமான மாற்றத்தையும் எக்கோடிஃபைட் டேமில் தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணும். நன்றி.